Hi friends, welcome to part time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில கேரளா ஸ்டைல் பீஃப் கறி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது கேரளா சைடுல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இப்போ நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். ஒரு குக்கர் வச்சு அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்திடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை நீளமாக கட் பண்ணி அதில் நான் சேர்த்துறேன். இப்போது இதை நல்லா வதக்க விடலாம். நல்லா பொன்னிறமாகிற வரையும் வதங்கட்டும். இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டை தட்டி நான் சேர்த்துறேன். நீங்கள் பேஸ்ட்டு சேர்த்துனாலும் அதுவும் நல்லாயிருக்கும். நான் தட்டி சேர்த்திருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 தக்காளியை நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்திட்டேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா நான் இதில் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தி கலந்து விட்டுக்குங்க. இப்போது நல்லா கலந்தாச்சு. இது கூட நான் இப்போது 500 கிராம் பீஃபை ஃபஸ்ட்டே ஒரு 2 விசில் விட்டு வச்சுருக்கேன். இப்போது இதையும் நான் இந்த மசாலா கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வேக விடும் போது கறியிலேயே தண்ணி வரும். இப்போது எல்லாம் கலந்து விட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 2 விசில் வரட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது 2 விசில் வந்துருச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கறியெல்லாம் வெந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் நான் இதில் சேர்த்துறேன். கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துறேன். இது கூட 8 பூண்டு பல்லும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட நான் சேர்த்தி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப பச்சை வாசனையெல்லாம் போகணுன்னு இல்லை, லைட்டாக கலர் மாறிச்சுன்னா போதும். இது கூட நம்ம வேக வச்சுருந்த கறியை சேர்த்திடலாம். இப்போது நம்ம வேக வச்ச அந்த மசாலா தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொதித்து வத்தட்டும். இந்த தண்ணியெல்லாம் ட்ரையாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் கிரேவியாட்டம் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் கிரேவியாக இருக்குது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச மல்லி இலையை சேர்த்திக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் குருமிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போது இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஸ்பைசி பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். இது சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம கேரளா ஸ்டைல் பீஃப் கறி நம்ம வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.